Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம் தாயுமானவன். சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி என்பது நிலவி வருகிறது. இதேபோல் பூமத்திய ரேகை ஒட்டிய இந்திய பெருங்கடலில் கிழக்கு பகுதிகள், இலங்கைக்கு தெற்கே ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி என்பது நிலவி வருகிறது. இதன் காரணமாக தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் ஆகிய 4 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், தென்காசி, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், மதுரை, திருப்பூர், கோவை மற்றும் நீலகிரி ஆகிய மாவட்டங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. தொடர்ந்து வருகின்ற 15ஆம் தேதி வரை வருகின்ற 12ஆம் தேதி வரை தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும், 13 முதல் 15ஆம் தேதி வரை வறண்ட வானிலை நில வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னெடுப்பை பொறுத்தமட்டில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரில் ஒரு சில பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 அல்லது 25 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் இருக்கக்கூடும் என தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதேபோல் மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தமட்டில் தமிழக கடலோர பகுதியில், மன்னார் வளைகுடா, குமரி கடல் பகுதிகள், இலங்கையை ஒட்டிய கடலோர பகுதிகளில், தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில், லட்சத்தீவு பகுதிகளில், கேரள கடலோர பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் வருகின்ற 13ஆம் தேதி வரை குறிப்பிட்ட சில பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையத்தின் சார்பில் வலியுறுத்தப்படுகிறது. நன்றி தாயுமானவங்களுடைய தகவல்களுக்கு. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.